வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி மூர்த்தி அமைச்சர் மூர்த்தி கிட்ட இடி வருமா, ஜோதி மாவட்ட அமைச்சர் நம்ம ஏவா வேலுட்ட வருமா, இப்படின்னு பலவிதமான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லைங்க அடுத்து சிஎம்டிஏ தான், அறநிலைத்துறை தான் அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள். அதுவும் குறிப்பாக சிஎம்டிஏ. இந்த சிஎம்டிஏவை சுற்றி இடி வரப்போகுது. இன்றைக்கி அடுத்த பாதிப்பு சென்னையே தன்னுடைய நான் தான் சென்னைக்கே கிங்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சேகர் பாபு மாட்டிக்கிட்டாரானா ஓரளவுக்கு மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கி கட்டுரை விரிவாக வந்திருக்கு. ஏன் சேகர் பாபு மாட்ட போகிறாரு அப்படின்னு இன்னும் ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக சேகர் பாபுக்கு வேண்டியப்பட்ட இங்கே சிஎம்டிஏல இருந்த ஐஏஎஸ் அதிகாரி இப்போ டெல்லிக்கு மாற்றப்பட்டு விட்டார். டெல்லியில் அவர் ஈடிகிட்ட சில தகவல்களை சொல்லிட்டாரு அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் இன்றைக்கி சேகர் பாபு தரப்பை மட்டும் இல்லை, முதன்மை குடும்பத்தையும் இன்றைக்கி அதிர்ச்சியில் ஆளாகியிருக்கு. இப்போ தான் டாஸ்மார்க் முடிஞ்சு நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனையா, ஏன் இதுலேயும் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதனையும் தாண்டி இப்போ சேகர் பாபுக்கு என்ன நெருக்கடினா, ஏற்கனவே சில ஷெல் நிறுவனங்கள், அதாவது அரசாங்கம் ஒரு டெண்டர் அறிவிக்குது அப்படின்னா அந்த டெண்டரை நேராக அந்த ஒரு நிறுவனம் எடுத்து செய்யாது. ஏன்னா அந்த நிறுவனம் எடுத்து செஞ்சால் அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். அப்போ அந்த பணம் லஞ்ச பணமாக பிரிக்கிறதுக்கு முடியாது, ஏன்னா இல்லைன்னா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய செல் நிறுவனங்களை உருவாக்கி அந்த செல் நிறுவனங்கள் வழியாக கருப்பு பணத்தை அவங்க அதாவது எப்படி சொல்கிறது, நாங்கள் இந்த வேலையை முடிச்சு கொடுத்தோம்னு சொல்லி அவங்க பணத்தை எடுத்துக்குவாங்க. இப்படி பெருமளவுக்கு முறைகேடு நடந்துகிட்ருக்கு. இந்த வகையில் இன்றைக்கி சிஎம்டிஏவில் நடந்த முறைகேடு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், ஆவடி, தாம்பரம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 நகராட்சிகள், 14 பேரூராட்சிகளில் பெரிய அளவுக்கான டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இந்த டெண்டரில் பல ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு வரக்கூடிய குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இப்போ இடி உள்ளே வர போகிறாங்க. எப்போ வராங்க, எப்படி வராங்கன்னு தெரியாமல் நாங்கள் லேட்டஸ்ட்டாக வருவோங்கிற மாதிரி வரப்போகிறாங்க. வருவது உறுதி ஏறக்குறை ஆகிவிட்டது. இப்போ திமுக கூடாரத்தில் மேலும் ஒரு கலக்கம். ஏன் சேகர் பாபு அப்படின்னோட ஒரு கலக்கம்னா, எப்படி செந்தில் பாலாஜியோ அதே மாதிரி கிச்சன் கேபினெட்டில் கிச்சன் வரைக்கும் போகக்கூடிய ஆளுமை மிக்கவர் இன்றைக்கி சேகர் பாபு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி முதலமைச்சருடைய மனைவி எங்கே கோயிலுக்கு போனாலும் சேகர் பாபு அவர்கள் தான் முன்னிருந்து அவங்கள கூப்பிட்டு போவார். இன்னொன்று குடும்பத்திலே ரொம்ப ஒருவராகி விட்டார். செந்தில் பாலாஜி எப்படி முதலமைச்சருக்கு அணுக்கமாக இருக்காரோ அதே மாதிரி அணுக்கமாக இருக்கார். ஒரு உதாரணத்தை சொல்லணுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர்லாம் கொஞ்சம் பிரிக்கணுன்ட்டு உதயநிதி கூப்பிட்டு சேகர் பாபுகிட்ட சொன்னால் கூட உங்கள் அப்பாட்ட பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கி சேகர் பாபு தனிக்காட்டு ராஜாவாக இருக்கிறார். சென்னையே நான் தாங்கிற எண்ணம் சேகர் பாபுக்கு வந்துருச்சு. ஒரு காலத்தில் சைதாப்பேட்டையில் கிட்டு இருந்தார். சைதை கிட்டு, சைலர் சிட்டு அப்படின்னு கலைஞர் அவர்கள் புகழெல்லாம் கொடுத்தாரு. அந்த கிட்டுவை விட இன்றைக்கி ஒருபடி மேலே போயிட்டார் சேகர் பாபு. அந்த அளவுக்கு முதலமைச்சரே நினச்சா கூட இன்றைக்கி சேகர் பாபுவை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா ஆரம்பத்தில் வரும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம அமைதிப்படை பார்த்திங்கன்னா முதல்ல வரும்போது சாதாரணமாக தான் வருவாங்க. நீங்கள் இடம் கொடுக்க 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 உங்களுடைய வீக்னஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் பிஜேபியை பார்த்து எவ்வளோ பயப்படுறீங்கன்னு தெரியும். இன்னொன்று, உங்களுடைய அந்தரங்கங்கள் எல்லாம் தெரியும் சார். நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாம் ஒருத்தருக்கு தெரியும் சார். கையில் கொஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட பணமும் வந்துருச்சு. அதிகாரத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க. 4 வருடங்கள் அதிகாரம் இருந்து பெரிய ஒரு பவர்ஃபுல் சென்டர் ஆகிட்டாங்க சென்னையில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இனிமேல் அவங்கள நம்பி இருக்கணும். இப்போ ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணுவாங்க, முதல் நாள் மந்திரி, அடுத்த நாள் எந்திரி, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி திமுகவில் அப்படி இல்லை. ஒருத்தர் அமைச்சராக போட்டால் அவங்க தான் அமைச்சர். பெரும்பாலும் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரியும், பொன்முடி அவர்கள் ரொம்ப மோசமாக பேசி அதுக்கப்புறம் தான் அவரை மாற்றினாங்க. கனிம வளத்தை கூட கடைசியாக தான் துரைமுருகன்ட்டு எடுத்தாங்க. இப்படி மனோஜ் தங்கராஜ் அந்த பிரச்சனை தெரியும், அதனால தான் அவங்கள மாற்றினாங்க. இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் சம்பவங்கள் நடக்குமே ஒழிய அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் தான். அப்போ சேகர் பாபு அவர்கள் முதலமைச்சருடைய மனசை எப்படி குளிர்விக்கணும்னு தெரியும். எவ்வளோ அமைச்சர்கள் இருக்காங்க. KN நேரு இருக்கார், துரைமுருகன் இருக்கார், பொன்முடி இருக்கார், MRK பன்னீர்செல்வம் இருக்கார், இவ்வளோ பேர் இருக்காங்க. கரெக்டாக சேகர் பாபுக்கு மட்டும் முதல்வரை எப்படி வரவேற்கணும்னு தெரியும். பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் ஆடுவாங்க, முதலமைச்சரே கை தட்டுவார். அப்போ நேரு அவர்கள், துரைமுருகன்லாம் என்ன நினைப்பாங்க, ஏங்க இதெல்லாம் சமூக ஊடகங்களில் போனால் நல்லா இருக்குமான்னு நம்ம பார்க்குற நம்மளே என்ன நினைக்கிறோம். நாங்கள் முதலமைச்சர் அல்வாவுக்கு ஒரு வீடியோ போடுறாரு, அப்பாவுக்கு ஒரு வீடியோ போடுறாரு, இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு நடுரோட்டில் நின்றுக்கிட்டு பெண்கள் ஆடுறாங்க, அதை கை தட்டி ரசிக்கிறது, இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள்
என்னங்க ஒரு காலத்தில் கலைஞர் சினிமா விழாவை நடத்திட்டு இருப்பார், தனக்கு தானே பாராட்டு விழா வச்சுக்குவார். அந்த மாதிரி இவங்க அதிகாரத்துக்கு வந்தாலே தன்னை புகழ்ந்து பாடணும், தன்னை பற்றியே பேசணுங்கிறது வந்து அது புகழுக்கு மயங்கிட்டீங்க மயங்காதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் கொஞ்சம் அதை வெளிப்படையாக காட்டிக்கூடாது. இன்னைக்கு சேகர் பாபு வெளிப்படையாக பார்க்கும்போது அப்போ சேகர் பாபுக்கு தெரியுது முதலமைச்சர் எதை ரசிப்பாருன்னு தெரியும். அப்போ முதலமைச்சரை எப்படி நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு முதலமைச்சரை பெருசாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. முதலமைச்சரும் அதுக்கு துணை போகிறார். பல விஷயங்களில் பார்த்துருக்கோம். இதுவும் ஒரு துறை. சரி, இப்போ சிஎம்டிஏ விஷயம் என்ன? இப்போ சிஎம்டிஏ விஷயம் அரசியல் பரசலாக வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை. இது என்னங்க இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன பிரச்சனை தான். இடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்றைக்கி வந்து அட்டார்னி ஜெனரல் வழக்கறிஞர் குழு நேற்று இரவு கூட ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கை எப்படி எடுத்துகிட்டு போகலாம்? ஏன்னா இந்த வழக்கில் மிஸ் ஆகிடக்கூடாது. அடுத்து ஹியரிங் வரும்போது உச்சநீதிமன்றத்தில் டாஸ்மார்க்குக்கு ஒரு பெரிய கடிவாளம் போடணும். நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், ரித்தீஷ் மாட்டுவார், விக்ரம் ஜூஜு மாட்டுவார், அவர் மாட்டுவார், இவர் மாட்டுவார், வாரிசு மாட்டுவார் அப்படின்னு பலவிதமான யோசனைகள் இருக்கும்போது இதெல்லாத்தையும் தாண்டி மேலும் ஒரு பெரிய செக் வச்சுட்டா என்ன அந்த செக்கு பாருங்கள். நாங்கள் வந்து டாஸ்மார்க்குள்ளே போனோம், பெரிய அளவுக்கு முறைகேடு அங்கே நடந்திருக்குது. இந்த அளவுக்கான முறைகேடு அப்படிங்கிறது இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. இது மிக மிக பெரிய முறைகேடு. இந்த முறைகேடுகளை நாங்கள் ஓரளவுக்கு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதற்கு சிறப்பு புலனாய்வு குழு அப்படிங்கிற ஒன்றை ஏன் உச்சநீதிமன்றம் அமைக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி மேலோங்கிட்டு இருக்கு. சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் யோசனை பாருங்கள், மக்கள் மத்தியில் இது பெருசாக பேசப்படும். அப்போ 1000 கோடி இல்லை, திடீர்னு எல்லாம் சொல்லுவாங்க 1000 கோடிலாம் இல்லைங்க, 1,00,000 கோடி அடிச்சிட்டாங்களாம். எப்படி 1,80,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் ஊழலை பெரிய அளவுக்கு பேசப்பட்டதோ அதே மாதிரி இந்த ஊழலை பெரிய அளவுக்கு ஆக்குவதற்கு இன்றைக்கி இடி முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறது. ஓரளவுக்கு சாதித்து விடும்னே நம்பலாம். ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு அங்கே ஊழல் நிறையா பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த சிறப்பு புலனாய்வு குழுன்னு வந்தால் மக்கள் மத்தியில் இந்த டாஸ்மார்க் விஷயம் பேசப்படக்கூடிய விஷயமாகும். பிஜேபியோ எடப்பாடியோ என்ன நினைக்கிறாங்க, இந்த டாஸ்மார்க் அப்படிங்கிற விஷயம் தேர்தல் வரைக்கும் எதிரொலிக்கணும். அப்போ அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அப்டேட் எப்போ வரும்? ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் வரும். இப்போ கெஜ்ரிவால் ஆகட்டும், ஹேமந்த் சோரன் ஆகட்டும், மணிஷ் சிசோடியா ஆகட்டும், கவிதா ஆகட்டும், ஒன்று வேணால் கவிதா மேட்டர் எடுத்துக்கோங்க. கவிதா முதல்ல வந்து சிறைக்கு போனாங்க. அப்போ மோடி அவர்கள் வந்து தெலுங்கானா வரும்போது அப்போதைய முதல்வரான சந்திரசேகர ராவ் 3 தடவை வர்றாரு, 3 தடவையும் புறக்கணிக்கிறார். அப்போ மோடி என்ன நினைப்பாரு, இந்தியாவிலேயே நான் கிங்கு விஸ்வகுருன்னு சொல்கிறாங்க, நான் வரேன் 3 தடவை புறக்கணிக்கிறீங்க, உங்களுக்கு வைக்கிறேன் ஆப்புன்னு சொல்லி கரெக்டாக அவங்க பொண்ணை தூக்கி உள்ளே வச்சார் கவிதாவை. என் பையனுக்கு நான் ஸ்கூலுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்கணும், அவர் +2 எழுதுறாரு, டிகிரி எழுதுறாரு, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. உள்ளே வச்சது தான். இப்போ என்ன அடுத்து டிஆர்எஸ் கட்சியை பிஜேபியோட இணைக்கிறதுக்கான வேலையில் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்க பையன் ஒத்துக்கிறாரு, அவங்க பொண்ணு ஒத்துக்க மாட்டேது. கவிதா, நான் சிறையில் இருந்துட்டேன்ப்பா, இனிமேலாம் பிஜேபியெல்லாம் விடக்கூடாது, நம்ம வந்து தனிச்சு தான் நிற்கணும்னு அவங்க உறுதியாக இருக்காங்க. அப்போ பிஜேபிங்கிறது ஒரு கட்சியை டேமேஜ் பண்ணுறது எப்படிங்கிறது பிஜேபிகிட்ட கற்றுக்கணும். கெஜ்ரிவாலை பற்றியோ மணிஷ் சிசோடியா பற்றி ஏதாவது நியூஸ் வருதா, ஹேமந்த் சோரனை பற்றி ஏதாவது நியூஸ் வருதா? ஏன்னா தேர்தல் வரைக்கும் தான். அப்போ கம்மியாக இருக்கக்கூடிய ஊழல் இருக்கக்கூடிய 100 கோடி ஊழல் மட்டும்தான் இருக்கக்கூடிய கெஜ்ரிவாலையே இந்த பாடுபடுத்துகிறாங்கன்னா இது 1000 கோடி. இப்போ இதையும் தாண்டி ஹியூஜ் அமௌண்ட்டுங்கும் போது சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தை ஒரு வேண்டுகோள் வச்சாங்கன்னா உச்சநீதிமன்றம் இதற்கு செவிசாய்க்கும் அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் இன்றைக்கி திமுக கூடாரத்தை கலங்கடித்து விட்டது. சிறப்பு புலனாய்வு குழுன்னா இடியே சமாளிக்க முடியல, இன்னொரு புலனாய்வு குழு உள்ளே வந்ததுன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதனைத் தொடர்ந்து அரசியல் புரட்சியாக வந்ததுன்னா விசாகன் அவர்கள் வீடியோ பதிவை ஒன்று கொடுத்துருக்காரு, அது இவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக வரும். விசாகன் அவர்களை வீட்டில் வச்சு விசாரிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். அவங்க மனைவிட்ட விசாரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அலுவலகத்துக்கு கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. அதேமாதிரி அங்கே இருக்கக்கூடிய மேலாண்மை இயக்குநர்கள் சங்கீதா அப்புறம் இன்னொருத்தர் 2 பேரையும் கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அப்பெல்லாம் ஈடிக்கு தடை இல்லை. அப்போ வீடியோ வாக்கு மூலம் வாங்குறாங்க. எப்படி இந்த எக்கோனிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு எப்படி அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் இவ்வளோ இது கொடுத்தீங்க, டெண்டர் கொடுத்தீங்க, அதாவது பீரு விஸ்கி எல்லாமே அவங்ககிட்ட இருந்தே வாங்குறீங்க. இதற்கேற்றாற்போல் அந்த ரித்தீஷ் அவர்கள் அனுப்பிய பதிவு, தம்பி அனுப்பிய வாட்ஸ்அப் சாட்லேயும் இதெல்லாம் நீங்கள் வாங்குங்கன்னு எழுதியிருக்காங்க. நான் சொல்கிற கம்பெனி தான் ஏற்கனவே நம்ம ஆம் ஆத்மிக்கும் பணம் கொடுத்த கம்பெனி.
அப்போ இந்தியா முழுக்க இந்த கம்பெனி எல்லா மாநிலங்கள்லையும் போய் பணம் கொடுத்து தன்னுடைய பிராண்டை உள்ள நுழைக்க பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் தான் அது அதிகமாக, இதில் கூட இல்லை, எங்கள் டெல்லியில் கூட இல்லை. அப்போ டெல்லி லிக்கர் ஸ்கேமை விட பெரிய அளவுக்கு ஸ்கேம். ஏன்னா டெல்லிங்கிறது ஒரு சின்ன இடம். ஆனால் தமிழகம் அப்படி இல்லை, அதாவது அடித்த கொள்ளைங்கிறது தாங்கவே முடியல. சரி, இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் மூவ் பண்ணுற வேலையை இன்னைக்கு இடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கணுங்கிறது ப்ரேயர். இன்னொரு பக்கம் சிஎம்டிஐ விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், சேகர் பாபு, அது அந்த சம்பந்தமான விஷயத்தை நம்ம பின்னால் பேசுவோம். இன்னொரு விஷயம், ரித்தீஷ் அவர்களுக்கு வேண்டியப்பட்ட தாண்டவ பேர் கொண்ட கடவுள் பேர் கொண்ட ஐஆர்எஸ் அதிகாரி. இவர் இப்போ அவரே விருப்ப ஓய்வு பெற்றுட்டார். ஆனால் இவருக்கும் இவருடைய உறவினர்களுக்கும் பல இடங்களில் பல சொத்துக்கள், பல டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இதுவும் அந்த பணம் தான் அப்படின்னு இப்போ இடி அவரையும் வளைக்க ட்ரை பண்ணிட்டாங்க. அதாவது ஐஆர்எஸ் பதவி வேணான்னு சொல்லி துறந்து வீட்டில் இருக்கக்கூடிய அவர் ரேடாருக்கு வந்துட்டார். அவரையும் எப்போனாலும் ரவுண்டு கட்டுறதுக்கான வேலைகளை இன்றைக்கி இடி பண்ணிட்டாங்க. இதை வச்சு ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஒருவர் இல்லை, டோட்டலாக இந்த நெட்வொர்க்கை வளைக்கக்கூடிய வேலையில் இடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா, இவங்களுடைய இடியோடைய நோக்கம் வரக்கூடிய தேர்தலில் இவங்க யாரும் பணத்தை எடுக்கக்கூடாது, இவங்களுடைய நிம்மதியாக இருக்கக்கூடாது, நிம்மதியை குலைக்கணும். நிம்மதியை குலைக்கிறதுக்கு எப்படி? ஒன்றும் ஈஸியான வேலை தான். ஒரு இடி அனுப்பினதுக்கே நீங்கள் டெல்லி வந்து நிதி ஆயோக்குள்ளே கலந்துக்கிறீங்க, மோடிகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறீங்க. ஒரு இடிக்கே இன்னும் அரெஸ்டே பண்ணல. அரெஸ்ட் பண்ணாததுக்கே நீங்கள் இவ்வளோ பார்த்துட்டீங்கன்னா மோடி என்ன நினைப்பார்? அப்போ இடியை விட்டிங்கன்னா வேகமாக ஓடி வரீங்க. அப்போ மோடி கூட கொஞ்சம் நினச்சிருப்பார், ஒருவேளை உண்மையிலேயே தைரியமாக தான் இருந்திருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஏன்னா என்னடா அது இந்த அளவுக்கு நம்ம பண்ணுவோம் தெரிஞ்சு ஒரு உதவிக்கு போய் உட்காந்துருக்காருன்ட்டு. இப்போ என்ன மோடி முடிவு பண்ணியிருப்பார்? இவர் என்ன முடிவு பண்ணிடுறாரு? அமித்ஷா இவங்கெல்லாம் பேசும்போது எப்படி பேசுவாங்க? மோடி அமித்ஷா எப்படி சார் பேசுவாங்க? கொஞ்சம் சொல்லுங்க. என்னப்பா ஒரே ஒரு ரைடு தான் விட்டோம், அதுக்குள்ளே ஓடி வந்துட்டார். இந்த பக்கம் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன்லாம் நான் வந்து பாருங்கிறாங்க, இவர் என்னடானா ஒரு ரைடுக்கே ஓடி வந்துட்டார். அப்போ இன்னொரு ரைடு விட்டா காங்கிரஸை கழட்டி விட்டுருவாங்களோ? அப்போ நம்ம சொன்னால் என்ன வேணால் பண்ணுவாங்களோ? அப்படியா, நம்ம சொன்னால் என்ன வேணால் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், உதயநிதிக்கு வந்து முதல்வர் பதவி அப்படிலாம் இல்லை. உதயநிதிக்கு அப்படி எந்த பொறுப்பும் கொடுக்க வேணாம். வேறு யார் கொடுக்கணும்? வேறு யார் கொடுக்கலாம்? நம்ம ராசாவுக்கு கொடுக்க சொல்லுங்கள், கனிமொழிக்கு கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா கனிமொழியை வச்சு வந்து திமுக உடைச்சிடலாம். பிஜேபிக்கு வேறு என்னங்க வேணும்? திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில் இன்றைக்கி உதயநிதி அவர்கள் வளருவது அப்படிங்கும்போது அவரை தடுக்கக்கூடிய சக்தி யார்? கனிமொழி அவர்களை ஒதுக்கி வச்சுருக்காங்கங்கிறது மோடிக்கு தெரியாமல் இருக்கும். இத்தனை பேருக்கு பிறந்தநாள் வருது, வாழ்த்து சொல்லலை. கனிமொழி அவர்கள் பிறந்தநாளுக்கு மட்டும் அமித்ஷாலேருந்து மோடியிலேருந்து எல்லாரும் பாராட்டு சொல்கிறாங்க. ஏன் வாழ்த்து சொல்கிறாங்க? ஏன்னா திமுகவை சீன்றது. கனிமொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு குழுவின் தலைவராக வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புறது. அப்போ இது வந்து நீங்கள் நினைக்கலாம், என்னங்க அது சொந்தக்காரங்களுக்குள்ள பிரிவு வருமானா? சொந்தக்காரங்களுக்குள்ளே தான் பிரிவே வரும், அண்ணன் தம்பிக்குள்ளே தான் அடிதடியே வரும். அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை? அதாவது மூர்த்தி யாரோ ஒருத்தர், அவர் அங்கே அமைச்சராக இருப்பாராம். ஆனால் அழகிரிக்கு வேண்டிப்பட்ட யாரும் இந்த கோபி இவங்கெல்லாம், தளபதி இவங்கெல்லாம் யாருன்னு கட்சியிலே சேரலை. அவ்வளோதான் அரசியல். எப்பயுமே நீங்களே பார்க்கல, நம்மளே பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க ஒரு லெவலுக்கு தான் வச்சுருப்போம். கூட டெய்லி வேலை பார்க்குறவங்ககிட்ட நம்ம வந்து கொஞ்சம் உரிமையாக பேசலாம், வாக்குவாதம் பண்ணலாம். சொந்தக்காரங்கிட்ட போய் என்ன பேசுறது? இன்னொன்று சொந்தக்காரங்க நம்ம வளர்றது பிடிக்காது, இப்படி எண்ணம் இருக்கும். ஸ்டாலின் வந்து ஏன் அழகிரி வீட்டுக்கு 11 வருஷம் கழித்து போகிறாரு? என்ன இருந்தாலும் பிரச்சனை தானே. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனைனா பல பிரச்சனைகள். இப்போ தான் டாஸ்மார்க்கு 500 ஸ்வீட் பாக்ஸ் அனுப்புகிறோம். இப்போ மறுபடியும் அறநிலைத்துறையிலையும் சிஎம்டிஏலையும் பிரச்சனை. சரி, நீங்கள் அறநிலைத்துறையில் என்ன பிரச்சனைனா அதில் இன்னொரு பிரச்சனை சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி வந்து தமிழகம் முழுக்க இருக்க கோயில்களெல்லாம் வந்து எங்களுக்கே, அதாவது கவர்மெண்ட்டு இருக்கக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அறநிலைத்துறை சார்பாக இருக்கக்கூடிய கட்டடங்களில் வந்து புனரமைப்பு சரியாக பண்ணல. அங்கே வந்து நிறையா வந்து உண்டியலில் காசு போடுறாங்க, அந்த காசெல்லாம் முறையாக செலவழிக்கப்படலை, பல காரியங்களுக்கு செலவிடப்படுது, இது தப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய குழுவில் எல்லாமே வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, இந்துக்கள் இருக்கணும் அப்படின்னு நிறைய கோரிக்கை. இன்னொன்று அறநிலைத்துறையை வந்து எங்கள்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறது பிஜேபியுடைய பேர். எப்பயும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அண்ணாமலை அதுக்காக போராட்டம்லாம் நடத்தினார். ராஜா ரொம்ப ஓவராக முழங்குவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அறநிலைத்துறையில் வரக்கூடிய பணத்தை இன்றைக்கி வந்து பக்தர்களுக்கும் கோயில்களுக்கும் தான் செலவிடணும். அதனையும் தாண்டி இவங்க வந்து வேறு ஏதோ பண்ணியிருக்காங்க, அதில் வந்து ஏதோ அக்கௌண்ட்ஸ் முறைகேடு அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் இன்னும் சரியாக அது உறுதிதமாகலை. ஆனாலும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இதை வைத்து பிஜேபி வரப்போகிறதா
இடி வரப்போகிறதா, பிஜேபியில் இடி ஒன்று தான், இடி வரப்போகிறதா ஒரு தகவல். அதனால் சேகர் பாபுக்கு நெருக்கடி மேல் நெருக்கடி முற்றிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய உச்சம் தான் இங்கே இருக்கக்கூடிய சிஎம்டிஏல இருக்கக்கூடிய அதிகாரி டெல்லி போனது. இந்த டெல்லி போனது, அதிகாரி போனது அவ்வளோ பெரிய பிரச்சனையான அவ்வளோ பெரிய பிரச்சனை தான். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம நிர்வாகத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு அதிகாரி அப்படிங்கிறவர் ஒரு ஏரியாவில் இருந்தாருன்னா அங்கே என்ன நடக்குது எல்லாமே பின் டு பின் அவருக்கு தெரியும். அப்போ சிஎம்டிஏல என்ன நடக்குது, சிஎம்டிஏல என்ன நடக்குது, நம்ம பத்திரப்பதிவில் என்ன நடக்குது, டாஸ்மார்க்கில் என்ன நடக்குதுன்னு சாமானிய மக்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் தினம் தினம் நம்ம அனுமதிக்கிறோம். ஒரு கட்டட வரைபடமாகட்டும் எல்லாத்துக்கும் சிஎம்டிஏ அப்படின்னு போனாலே காசு இல்லாமல் நடக்குமா, நீங்களே சொல்லுங்கள். அப்போ இந்த சிஎம்டிஏ அப்படிங்கிற ஒன்று ஏகப்பட்ட வேலையை பார்க்குது, பெருமளவுக்கான பணம் அதில் விளையாடுது. அதனால தான் வீட்டு முத்துசாமிகிட்ட இருந்த அந்த சிஎம்டிஏ எடுத்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இவங்ககிட்ட கொடுக்குறாரு. யார்கிட்ட கொடுக்குறாரு, சேகர் பாபுட்ட. ஏன் சேகர் பாபுட்ட கொடுக்குறாரு, கொஞ்சம் யோசனை பாருங்களேன். ஏன்னா அதாவது என்னென்னா ரொம்ப நம்பிக்கையானவங்ககிட்ட முக்கியமான பொறுப்பெல்லாம் கொடுக்கணும். சேகர் பாபு அறநிலைத்துறை மட்டும் இருக்கார். அப்போ பணம் சம்பாதிக்கிற துறையும் அவர்கிட்ட போயிட்டா அது இது 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 ஒரு மெகா ஸ்கெட்ச். ஏன் சேகர் பாபுக்கிட்ட வந்து போகணும்? ஏற்கனவே முத்துசாமி அவர்கள் இருக்கும்போது தமிழகம் முழுக்க இன்னைக்கு ஒரு ஒற்றை பேர் கொண்ட நிறுவனம் தான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு லே அவுட் போடுறாங்க தெரியும். அவர்களுக்கு மட்டும் உடனே சாங்ஷன் கிடைக்கும், மற்றவர்களுக்கு கிடைக்காது. இது வந்து எழுதப்படாத ஒரு விதி. முத்துசாமி அவர்கள் இருக்கும்போது முத்துசாமி கிட்ட கண்ட்ரோலே இல்லை, எல்லா கதையும் மாப்பிள்ளை தான் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேகர் பாபுட்ட வருது. சேகர் பாபுட்ட வரும்போது கொஞ்சம் மாப்பிள்ளையோடைய முயற்சி கொஞ்சம் தடுப்படுது. ஏன்னா சேகர் பாபு அவர் தனிக்காட்டு ராஜாவாக இருக்கார். அப்போ சேகர் பாபுட்ட இவ்வளோ பெரிய வளம் கொளிக்கும் துறை வந்ததுக்கு காரணமே முதல்வருக்கு அணுக்கமாக இருக்கார். எப்படி டாஸ்மார்க்லேருந்து மின்சாரம் வந்து செந்தில் பாலாஜி வச்சுருக்காங்களோ, ஏன்னா இவங்கெல்லாம் யாருன்னா சிஎம் ஏதாவது வந்ததுன்னா சிஎம்க்கு தெளிவுபடுத்திடுவாங்க. துரைமுருகன்கிட்ட போய் கனிம வளத்தில் இவ்வளோ நிறையா கோடி வருதுண்ணே அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ட்டி ஃபண்டு கொடுங்கன்னா எங்கப்பா வரவே இல்லைன்றுவார். நேருகிட்ட கேட்குறதுனா ஏன்னா மாநாடு கீநாடுன்னு ஏகப்பட்டது போட்டுட்ருக்கன்றுவார். பெரியசாமி அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார், எதுவும் கேட்கவும் முடியாது. இப்படி பார்த்தீங்கன்னா திமுகவில் சீனியர்கிட்ட ஸ்டாலின் அவர்கள் கேட்பது கொஞ்சம் கஷ்டம். இவரெலாம் அப்படி இல்லை, சேகர் பாபு கூடயே இருக்கார்ல பண்ணிடுவார். ஆனால் என்னென்னா செந்தில் பாலாஜிக்கும் சேகர் பாபுக்கும் என்ன வித்தியாசம்னா, செந்தில் பாலாஜி ரொம்ப அணுக்கமாயிட்டார், ஏகப்பட்ட வேலையை பண்ணி கொடுப்பார். ஆனால் சேகர் பாபு இப்போ கொஞ்சம் தாங்கிற ரூட்டில் ஓரளவுக்கு, அதாவது முதலமைச்சருக்கு மட்டும்தான் அவர் பேசுவார். பையன்கிட்ட கூட வந்து முதலமைச்சர்கிட்ட பேசிட்டாங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார். அதனால சென்னையில் ஒரு முடிசூடா மன்னன் நாங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார். அப்போ அவர் அமுக்கணும். அழகாக இப்போ வந்து சிஎம்டிஏ மாட்டிருக்குது. சிஎம்டிஏவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கி டெல்லிக்கு போயிட்டுச்சு. அடுத்தது சிஎம்டிஏ தான் அட்டாக். சிஎம்டிஏவை அட்டாக் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னொரு முக்கிய காரணம், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி கொடுத்த தகவல், அதை வச்சு உள்ளே நுழையலாம் ஒன்று. அதனையும் தாண்டி இந்த சிஎம்டிஏ டாஸ்மார்க் போலவே சிஎம்டிஏலாம் வந்து மக்கள்கிட்ட நெருக்கமாக இருக்கிறது. ஆமாங்க, நிறைய சிஎம்டிஏல மக்கள்கிட்ட அந்த வெறுப்பு இருக்குது. இன்னொன்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள். இப்போ வந்து டெல்லிக்கு நிறைய தகவல் போயிருக்கிறது. அறநிலையத்துறையில் அந்த பக்தர்கள் போடுற காணிக்கை ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டு அவங்க மின்சார வாரியத்துக்கு கடன் கொடுக்குறாங்க. இது வந்து என்னென்னா அதில் வந்து டிடிஎஸ் கட்டலை. ஏன்னா டிடிஎஸ் கட்டினா தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், டிடிஎஸ் கட்டினா தான் கவர்மெண்ட்டுக்கு அக்கௌண்ட்டில் வரும். அந்த அக்கௌண்ட்லேயே வராமல் நிறைய விஷயம் போகுது. எப்படி டாஸ்மார்க்கில் வந்து கலால் வரி முறைகேடோ, மணல் கொள்ளையில் வந்து ஜிஎஸ்டி முறைகேடோ, இப்படி இது ஒரு பெரிய முறைகேடு போயிட்டுருக்குன்னு பிஜேபி அதில் உள்ளே வரப்போகுது. இதனால் வரக்கூடிய நாட்களில் சேகர் பாபுக்கான நெருக்கடி முற்றிவிட்டது. ஒரு பக்கம் முதலமைச்சருக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட செந்தில் பாலாஜி அமைச்சரே இல்லாமல் வீட்டில் உட்கார வச்சாச்சு. இன்னொரு பக்கம் சென்னை, ஏன்னா சென்னை தான் திமுகவுடைய கோட்டை. திமுக இன்னொன்று குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியப்பட்டக்கூடிய சேகர் பாபுவை தொட்டோம்னா சென்னையில் இருக்க தொகுதிகள் வீக் ஆகும். ஏற்கனவே சேகர் பாபு அவர்கள் வேகமாக வேலை செஞ்சிட்ருக்காருன்னா இன்றைக்கி சேகர் பாபுக்கு என்ன நினைப்பு, அடுத்து திமுக வந்தால் நம்ம தான் அமைச்சர். ஆனால் சேகர் பாபுக்கு ஒரு டஃப் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பணத்தையே எடுக்க பண்ணிட்டா சேகர் பாபு வந்து இல்லை திமுகவிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் கூடயே இருப்பார்னு என்ன நம்பிக்கை? ஏற்கனவே அதிமுகலேருந்து வந்தவர், நாளைக்கு அவர் பிஜேபிக்கு போக மாட்டார்னு நினச்சேன். பிஜேபிக்கு போனாலும் பிஜேபிக்கு போவார். நிறைய பேர் சொல்லுவீங்களா, கண்டிப்பாக பிஜேபிக்கு போயிடுவார் சார் அவர். பிஜேபி கொஞ்சம் ஜெயிலுக்கு போகிறீங்கன்னா பிஜேபியில் வரீங்கன்னா என்ன பண்ணுவார் சேகர் பாபு? நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, என்னங்க சேகர் பாபுலாம்? ஆமாங்க, ஏற்கனவே அதிமுகலேருந்து எதுக்கு வந்தார் கொஞ்சம் யோசனை பாருங்கள். சேகர் பாபு வேறு ஆன்மீக வந்து பக்தி பலமாயிட்டார், பாதி சங்கி ஆகிட்டார். முழு சங்கி ஆகிறது ரொம்ப ஈஸி,
டக்குன்னு அவர் போயிடுவார். கொஞ்சம் யோசனை பாருங்களேன். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிஜேபிக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லலாம். முன்னாள் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியுடைய செந்தில்குமார் பார்த்தீங்கன்னா பூமி பூஜை நடக்குது. அங்கே வந்து ஒரு புரோகிதர் வந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முன்னாள் எம்பி செந்தில்குமார் என்ன சொன்னார், ஏங்க கவர்மெண்ட்டில் எல்லாரும் தான் பணம் கொடுக்குறோம், அது என்ன புரோகிதரை வச்சு பண்ணுறது, அப்போ கிறிஸ்டினை ஒருத்தர் கூப்பிடுங்க, இஸ்லாமியர் எல்லாரும் சேர்ந்து பூஜை போடுங்கன்னு சொன்னாரா இல்லையா? அந்த மாதிரி பகுத்தறிவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சேகர் பாபுலாம் நமக்கு என்ன சொல்கிறது, அவரை பற்றி நம்ம மக்களே புரிஞ்சுக்குவோம், நம்ம எதுக்கு அவரை பற்றி பேசிக்கிட்டு. அதனால் சேகர் பாபுக்கு நெருக்கடி முற்றி கொண்டிருக்கிறது. அப்போ விரைவில் சிஎம்டிஏவுக்குள் உள்ளே போக தயாராகி கொண்டிருக்கிறது இடி. எப்போ போவாங்கன்னு தெரில, ஆனால் உறுதியாக போவாங்கங்கிற வரக்கூடிய தகுதிகள் இன்றைக்கி டெல்லியிலேருந்து அவங்களுக்கும் தகவல் வரும்ல. அப்போ எல்லோரும் கேட்கலாம்ல, அப்போ சீக்கிரம் வந்து டெல்லிக்கு ஃப்ளைட் ஏற போகிறாரோ சேகர் பாபு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஃப்ளைட் ஏறிட்டார், அதுக்கப்புறம் நம்ம துரைமுருகன் ஏறிட்டார். அதாவது நல்லா யோசனை பாருங்கள், எந்தெந்த அமைச்சருக்கு வந்து இடி ரைடு வருதோ அவங்க மட்டும்தான் டெல்லி போவாங்க. இப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் டெல்லி போக மாட்டார், ஏவாவேலு டெல்லி போக மாட்டார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் டெல்லி போவாங்க. வாரிசுக்கே பிரச்சனை வரும்போது முதலமைச்சர் டெல்லி போவார். இப்போ டெல்லிக்கு போகிறத வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம், யார் டெல்லிக்கு போகிறாங்களோ அப்போ நம்ம முடிவு பண்ணிக்கலாம். டெல்லிக்கு போகிறவங்கலாம் வீர சாகசம் செய்தவர்கள். இன்னொன்று பிஜேபி அலற விடுறவங்க, நேரடியாக போய் பிஜேபி மிரட்டுவாங்க. இப்போ சிஎம் சொல்கிறாருல, தமிழ்நாடு எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இப்போ உதயநிதி சொல்கிறாருல, மோடியும் வேணாம், மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன். ஓகே, மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன். ஆனால் உங்கள் அப்பா நேராக போய் மோடியை பார்ப்பார். அதுக்கு நம்ம பிறகு நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, வேறு என்ன நம்ம சொல்கிறது. இப்படி எல்லா விஷயமும் போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் டாஸ்மார்க்கில் சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருவாங்க அப்படின்னு கபில் சிபல்லாம் சொல்லுவாங்களா இல்லையாங்க, பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்குதுங்க, பார்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் டெல்லியிலேருந்து இன்னொரு தகவல், ஐயா சிஎம்டிஏ வளைக்க போகிறாங்கய்யா, அது ஒரு தகவல். சிஎம்டிஏவா, நான் வந்து பத்திரப்பதிவு நினச்சிட்டு இருந்தேன், இல்லைங்க சிஎம்டிஏக்கு வர போகிறாங்க. அப்புறம் அறநிலைத்துறையில் ஏதோ ஒரு பிரச்சனையும் அது சம்மந்தமாக வர போகிறாங்கன்னா சேகர் பாபு மற்ற விஷயங்களை சேகர் பாபு வந்து சென்னையோடைய கிங்குங்க, சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதியெலாம் அவர் பார்த்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் சேகர் பாபு அதை கவனிப்பார், இதை கவனிப்பார். கொஞ்சம் யோசனை பாருங்க. நீங்கள் வந்து செந்தில் பாலாஜிக்கு 1008 பிரச்சனை. அவங்க தம்பி அசோக் தூக்கி உள்ளே வச்சுருவாங்களான்னு அவர் அந்தளவுக்கு கவலைப்பட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி முழுமையாக எப்படி வேலையை செய்வார்? இவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திமுகங்கிறது அசைக்க முடியாத சக்தின்னு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருக்கோம்? திமுக ஐயோ பொதுக்குழுவில் சிஎம் அப்படி என்ன பேசினார்? எதுவுமே பேசலை. அதாவது ஏற்கனவே பேசுனதே திருப்பி பேசுகிறார். ஆனால் அத்தனை ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவில் புரட்டி எடுத்துட்டாங்க. சாப்பாடு கீப்பாடு இதை பற்றியே, அதாவது திமுகவை பற்றி செய்திகள் வந்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மையாக திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஊடகங்களாக தான் ஆகிவிட்டது. ஞானசேகரன் பிரச்சனையை பற்றி யாராவது பேசுவாங்களா? ஞானசேகரன் பிரச்சனையை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்க, இல்லை ஞானசேகரன் பிரச்சனையை பற்றி பேசினா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுங்கிறாங்க. விசாரணை நீதிமன்றத்தில் வரக்கூடிய வழக்குகள் வெளியில் வந்தால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டே ஆகாது. உயர்நீதிமன்றத்தில் ஏதாவது நடந்தால் தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இவங்க எதுக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஒன்று, இப்போ அண்ணாமலை வந்து தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, அவர் மேலே என்ன நடவடிக்கை? இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்காரு, அதன் மீது என்ன நடவடிக்கை? அப்போ யாரை மிரட்டுவதற்கு நீங்கள் இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுறீங்க? ஒன்று. இன்னொன்று, இது வந்து சென்னை சிட்டி போலீஸோ இல்லை வந்து தமிழக அரசோ இதில் உண்மையை கண்டுபிடிக்கவில்லை. இதை கண்டுபிடிச்சது கோர்ட்டு சொன்ன ஸ்பெஷல் டீமு. இது திமுக வந்து தமிழக அரசு வந்து நாங்கள் தான் ஜெயித்தோம் அப்படின்னு. இப்போ ஞானசேகரன் விஷயத்தில் புலப்படாத பல விஷயங்கள் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் அதை கண்டுபிடிப்போன்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. ஒரே விஷயந்தாங்க, இன்றைக்கி அண்ணாமலை பேசியது விவாத பொருளாகிடுச்சு. எப்படி அண்ணாமலை வந்து ஹிந்தி மேட்டரில், அப்பா நீங்கள் உங்கள் ஸ்கூலில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறீங்களா? திருமாவளவனர்களே நீங்கள் ஸ்கூல் வச்சுருக்கீங்க, ஹிந்தி சொல்லி தரீங்களா? முதல்வர் குடும்பம் எத்தனை ஸ்கூல் வச்சுருக்குது, எல்லாம் ஹிந்தி சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அன்பில் மகேஷ் அவங்க பைசங்க எங்கே படிக்கிறாங்க, இவ்வளோ விஷயங்களை எடுத்து பேசின உடனே இன்றைக்கி திமுக ஆஃப் ஆகிடுச்சா இல்லையா? ஏன் ஹிந்தி மேட்டரில் இவங்க ரெட்டை வேடம் போடுறாங்க. பிஜேபி பண்ணுறது தப்பு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆங்கிலமும் தமிழும் போதும். ஆனால் நம்ம அண்ணாமலை சொல்கிறதுக்கு இவங்ககிட்ட பதில் இல்லையே. ஏன்னா நீங்கள் தமிழ் வாழ வைக்கிற நீங்கள் உங்களை வாழ வச்சிட்டீங்க, அவ்வளோதான். அதில் எப்படி தோற்று போனாங்களோ அதே மாதிரி இப்போ நிறையா விஷயம் தோற்று போகிறாங்க. என்ன மேட்ரு? இப்போ திமுகவினால எதிர்கொள்ள முடியல, நிறைய விஷயங்கள் எதிர்கொள்ள முடியல, அவங்க அப்படியே திணறாங்க. இப்போ டாஸ்மார்க் விஷயத்தில் என்ன தான் பண்ணாலும் நாங்கள் ஊழலே பண்ணல, டாஸ்மார்க் விஷயத்தில் திமுக நேர்மையான கட்சின்னு திரும்ப சொல்ல முடியுமா? கம்யூனிஸ்டுகள் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். திமுக ஊழலே பண்ணல யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
அப்போ கனிம வள பிரச்சனைங்கிறது ஜவஹர் அலிங்கிறது நல்லா கண்மூலாக தெரியுது, இறந்துட்டாரு. அப்போ கனிம வளத்தில் திமுக தமிழக அரசுக்குள்ளே தொடர்பு, அது இல்லாமல் நம்ம சகாயம் ஐஏஎஸ்க்கு நேர்ந்த கொடுமை, இதெல்லாம் வெளியில் வர 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 மக்கள் என்னங்க நினைப்பாங்க? ஏன்னாங்க இந்த ஆட்சியில் எப்போ பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள். கேட்டால் மக்களை அவ்வளோ பேர் சந்தோஷம். வெளியில் போய் நீங்கள் மக்கள்கிட்ட விசாரிங்க சார், இன்றைக்கி மக்கள் சந்தோஷமாக இருக்குங்க. திமுகவினருக்கு எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. யார் வந்தாலும் இப்படி தாங்க. மக்களுக்கு இந்த நினைப்பு வந்துச்சா இல்லையா? நீங்கள் வரும்போது ஸ்டாலின் தான் வராரு, ஏதோ பெருசாக பண்ண போகிறாருன்னு சொல்லி இன்றைக்கி திமுக அரசை வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கக்கூடிய பார்வையை கொஞ்சம் பாருங்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரும்போது உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவின் அடுத்த முகம்னோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு ஈடி நெருங்கினால் மக்கள் எல்லாம் கோபம் கொண்டு, ஐயோ உதயநிதி அவர்கள் தான் தமிழ்நாட்டின் அடுத்த விடிவெள்ளி, அவர் மேலே கை வைக்கிறீங்களே அப்படின்னு இன்னைக்கு வெகுஜன மக்கள் திரளுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா உதயநிதி அவர்கள் அவருக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தல் தான் நம்ம நினைக்கிறோம். மக்கள் நிறைய எதிர்பார்த்தாங்க அவர்கிட்ட. அவன் ஏன் அந்த அளவுக்கு பயன்படுத்தலைங்கிறது உண்மையிலே வியப்பாகுது. அவ்வளோ நல்ல வாய்ப்பு கிடைச்சிது அவருக்கெல்லாம். அதை ஏன் அவர் பயன்படுத்தி இன்னும் பெரிய ஆளாக இருக்கலாம். அது ஏன் ஆகலைங்கிறதே நம்ம வருத்தமாகுது சொல்கிறதுக்கு. ஆனாலும் அதுதான் நிதர்சனமான உண்மை. திமுகவை எதிர்த்து யாரும் பேசக்கூடாதுன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லைங்க. நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி, அதாவது கனிம வள கொள்ளையை பற்றி எவ்வளோ எடுத்தாலும் இவங்க பேராசை அடங்கலியேன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் நீதிமன்றம் சொன்னது தானே. சகாயம் அவர்களுக்கு நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலாம், சென்ட்ரல் ஃபோர்ஸை இறக்கட்டுமான்னு சொன்னது உயர்நீதிமன்றம் தானே. இப்படி தொடர்ந்து உங்களை குட்டிக்கிட்டே இருக்காங்களே. அனகாபத்தூரில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பாருங்கள். அனகாபத்தூரில் இருக்கக்கூடிய ஏழை மக்களை பண்ணுறீங்க, அதை பற்றி எந்த மீடியாவும் விவாதிக்கக்கூடாதுங்கிறது எவ்வளோ ஒரு அலங்கோலம். நீங்கள் அதாவது ஏழை மக்களை வாழ வைக்கிறோம், நடுத்தர மக்களை வாழ வைக்கிறோம் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்தவொடனே நீங்கள் செய்கிற செயல்பாடுகள் என்ன? இன்றைக்கி மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை என்ன? திமுக சென்னையில் கோட்டை, சேகர்பாபு இப்போ அது ஒரு தனி தீவாக இருக்கார். சேகர்பாபுக்கும் அவருக்கும் பிரச்சனை. இப்போ நிறைய இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்களை அடுத்து சீட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறது சேகர்பாபுவோட எண்ணமா? ஏன் வளர்ந்துட்டாங்கன்னா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சேகர்பாபுக்கும் இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் ஒரு வார் போயிட்டு இருக்குது. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. இன்னொரு பக்கத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. சாதாரணமாக வந்தவர் மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறாரு. எப்படிங்க? அப்படி என்னங்க கஷ்டப்பட்டு அவர் செத்து சேர்த்தார்? இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க திமுக ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க, ஐடி விங். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுடைய ஐடி விங்கில் யார்? நம்ம டிஆர்பி ராஜா சொல்கிறாரு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனித்தனி வாட்ஸ்அப் குழு தொடங்கணும், பொதுக்குழு உறுப்பினர்களுக்குன்னு தனி வாட்ஸ்அப் குழு, எல்லா உறுப்பினர்களும் சமூக கணக்குகள் தொடங்க வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது திமுகவுடைய ஐடி விங் எவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறது தெரியும். ஏற்கனவே பென் நிறுவனம் இருக்குது, ராபின் இருக்கார், இது இல்லாமல் உளவுத்துறை இருக்குது, சுனில் இருக்கார். அதாவதுன்னா ஒட்டு மொத்தமாக அவங்க அடிப்பாங்க. ஒரு விஷயத்தை நெரேட்டிவை செட் பண்ணுறதுங்கிறது திமுகவில் தான் முடியும். கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஞானசேகரன் விஷயம் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக வேண்டியது அப்படியே தணிக்கப்பட்டது. ஏன்னா தங் லைஃப், அதாவது கமலஹாசனை பற்றி நேற்று முழுக்க எல்லா சேனலையும் பார்த்தோம்னா தங் லைஃப். அதாவது அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்டிருக்கார், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழக அரசியலில் நீங்கள் ஞானசேகரன் அப்படிங்கிறது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்க விஷயம். அதை பேசுகிறத எல்லாரும் தவிர்க்கிறாங்க. ஏன்? ஒட்டுமொத்த மீடியா, யூடியூப்பில் நிறைய பேசுகிறவங்களாம் பாருங்களேன், இந்த மேட்ரிக்கே வரமாட்டாங்க. கமல் பேசியது சரியா? இதெல்லாம் இருக்கட்டுங்க, இந்த மேட்ரிக் என்னங்க? யாருமே பேசக்கூடாது அப்படின்னா என்னன்னு? அப்போ பொள்ளாச்சி வழக்குனாலும் நீங்கள் தான் அதுக்கு நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோங்கிறீங்க, ஞானசேகரன் விஷயமும் நீங்கள் தான் வாங்கி கொடுத்தோங்கிறீங்க. ஒன்றுமே புரியலையே. இப்போ அண்ணாமலை கேட்குறாருல, அவரை ஏன் விசாரிக்கலை? இவரை ஏன்? கரெக்டாக இருக்கா கேள்வி? அந்த காவல்துறையிட்ட ஏன் பேசுகிறாரு? அங்கே இருக்கக்கூடிய வட்ட செயலாளருக்கு இதில் என்ன வேலை? வட்ட செயலாளர் இவர்கிட்ட பேசுனதுக்கப்புறம் நேரடியாக ஏன் அவர்கிட்ட பேசுகிறாரு? ஞானசேகரன் அவர்கள் முதல் நாள் போயிட்டு ஏன் வெளியில் விடுறாங்க? தடயங்கள் இது பண்ண மாட்டாங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருக்குது. ஏன் ஃப்ளைட் மோடில் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் கால் பண்ணியிருக்க முடியும்? நிறைய சார் யோசனை மக்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது சார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரும் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க யாரும் சொல்லலை. இன்னும் கொஞ்சம் புலனாய்வு பண்ணியிருக்கலாமேன்னு தான் சொல்கிறாங்க. அதை கூட விவாதிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அடுத்த ஆட்சி விவாதிக்க போகிறாங்க. நம்ம யாரையும் தனிப்பட்ட முறையில் குறை சொல்லலைங்க. இப்போ ஒரு விவாதமே நடத்தக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரின்னு தெரியல நமக்கு. இது இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது மறுபடியும் திராவிட மாடல் ஆட்சி வரும் அப்படின்னு முதலமைச்சர் நம்பிட்டு இருக்காரு. இவங்க நம்பிட்டு இருக்கிறது என்ன? பெருமளவுக்கான பணம் இருக்குது, அதை வச்சு ஜெயிச்சிடலாம். பெருமளவுக்கான பணத்தை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலை தான் இன்றைக்கி பக்காவாக ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த தம்பிகள் மட்டும் இல்லை, இப்போ தம்பிகளையே காப்பாற்றுறதுக்கு இன்னொரு நிறுவனம் வருது. நாங்கள் உங்களை காப்பாற்றுறோங்க, உள்ள எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்ட்டு. இப்போ தம்பிகளுக்கு என்ன பிரச்சனை? அதையும் தாண்டி இப்போ உதயநிதி அவர்கள் என்னங்க நினைப்பார்? ஏன்னா அவர் எப்பயுமே அவங்க நண்பர்கள் இல்லாமல் இருக்க மாட்டார். உங்களுக்கு தெரியும், செந்தில் பாலாஜி அவர்கள் இரவு
2 மணிக்கு துணை முதல்வர் பார்க்க போனார். அப்போ துணை முதல்வராக இல்லை பார்க்க போனார். அப்பயும் இந்த 3 நண்பர்கள் இருந்தாங்க. இப்போ நண்பர்கள் இல்லையேன்னு அது ஒரு பெரிய கவலை தானே. ஒருத்தர் அங்கே இருக்கார், லண்டனில் இருக்கார், இவர் இருக்கார். அதுவும் இல்லாமல் விசாகன் அவர்கள் கொடுத்த வீடியோ பதிவு, அந்த வீடியோ பதிவில் வெளிப்படையாக பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். நிறைய பேர் புரியல ஏன் சொல்லியிருக்காருனாங்க, சார் நீங்கள் ஏன் அவர்கிட்ட ரத்தீஷ்ட பேசி அவர் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காருன்னா அவர் அனுப்பலன்னு சொல்ல முடியாதுங்க. பாருங்கள் சார், இவர் தான் அனுப்பியிருக்கார் பாருங்கள், உங்கள் வாட்ஸ்அப் தான். ஆமாம், இது என்ன பதில்னு கேட்டால் என்னங்க சொல்லுவார்? ஆமாங்க, மேலே நிதித்துறையிலேருந்து சொன்னாங்க, அங்கேருந்து சொன்னாங்க, நான் பண்ணினேன். ரைட். இதில் வாரிசு நேரம் சம்மந்தப்பட்டிருக்காரா? ஆமாங்க, ஒரு 3 தடவை அவர் நான் பார்த்துருக்கேன். அவர் என்ன சொன்னார்? அவர் இந்த மாதிரி சொன்னாருங்க. ஏன்னா ரித்தீஷ் அவர்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்னு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பா? இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. அமைச்சர் முத்துசாமி கொடுத்தாரா, வாரிசு கொடுத்தாரா, இல்லை யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கணும்ல. இது எப்படி விசாகன் அவர்கள் சொல்லாமல் இருப்பார்? இது எல்லாத்தையும் வச்சு தான் இதை வச்சு செய்வாங்கங்கிறாங்களே. இது நிறைய பேர் திமுகவில் ரொம்ப ஆடிட்டு இருக்காங்க. அதான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இது இவங்க சொன்னாங்கல்ல, இவங்களை இடமாற்றம், யார் 2 பேரை இடமாற்றம் இது பண்ணாங்க இடி அதிகாரிகள்னு சொன்னோன்னே நம்ம கூட செய்தி போட்டோம். இது என்ன பண்ண நடக்குதுன்னு தெரியலைங்க. இந்த இடி அதிகாரிகளை மாற்றணும்னா திமுகவினர் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இப்போ நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா மாறுதல் அப்படிங்கிறது அதில் ஒருத்தருக்கு ஜூலை மாதம் தான் வரணும், முன்னாடியே மாற்றுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம், இடி இவங்கள சும்மா விடாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கரெக்டாக இப்போ வந்த செய்தி என்னென்னா, வரக்கூடிய அதிகாரிகள் இவங்களோட ரொம்ப டெரராக இருப்பாங்களாம். அது எப்படி? இதுக்கு முன்னால் அவங்க போன இடத்துல அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு ஆட்டம் காண வச்சவங்களாம். அது பிஜேபி ஒரு முடிவு பண்ணிடுச்சு, இப்போவாவது சாஃப்ட்டு, வரக்கூடிய யார் டெரராக இருப்பார். அப்போ இன்னும் இந்த இடி கேஸ் வேகம் எடுக்கும். இவர்களை இடி சும்மாவே விடாது. ஒரு பக்கம் டாஸ்மார்க் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் சிஎம்டிஏ பிரச்சனை, இன்னொரு பக்கம் அறநிலையத்துறை பிரச்சனை. திமுக இதில் கவனம் செலுத்துமா? தொகுதியில் போய் வேலை செய்யுமா? கொஞ்சம் போய் யோசனை பாருங்கள். ஸ்டாலின் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? ஐயோ இப்போ தான் டாஸ்மார்க் முடிஞ்சு 500 ஸ்வீட் பாக்ஸ் அனுப்பணும். அந்த பக்கம் பார்த்து அறநிலைத்துறையும் சிஎம்டிஓ உள்ளே எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் கேட்குறாங்கன்னே தெரியாது. சரி, ஸ்வீட் பாக்ஸ்க்கு வாங்கினா கூட ஒழுங்காக அதை நமக்கு செஞ்சு கொடுப்பாங்களான்னு தெரியாது. மேலே அமித்ஷாவும் மோடியும் இன்னும் ஒரு முடிவு எடுக்கலை. என்ன பேசலாம், என்ன பண்ணலாம்? நம்ம இந்த பக்கம்லாம் பண்ணுறதை காங்கிரஸ் எப்படி பார்க்குன்னு தெரியல. அடுத்து வரக்கூடிய தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டோ இதே சீட்டுக்கு ஒத்துக்குவாங்களா? மக்கள் நீதி மையம் வேறு வருது, அதுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணும்? திடீர்னு தேமுதிக வேறு வருது, வந்தால் எடுத்துக்கலாமா? தேமுதிகவும் 3 சீட்டுக்கு மேலே நம்மளால் கொடுக்க முடியாது. அவங்க காந்தி வேறு கேட்பாங்களே, காந்தி எவ்வளோ கொடுக்கணும்? ஏன்னா திமுக அப்படிங்கிறது நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி மிகப்பெரிய வலிமை என்னென்னா கட்டுக்கடங்காத பணம். இன்னொன்று ஐடி விங். இந்த ஐடி விங் அதிமுகவில் இல்லை, இது வரைக்கும் இல்லை. நீங்கள் வெளியில் இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கை பாருங்களேன், பெருசாக அதிமுகவுக்கு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. நம்மளை மாதிரி 2-3 பேர் தான் பேசுவாங்க. பெருசாக அதிமுகவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அவங்கள பெரிய அளவுக்கு தூக்கி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. நம்மளே என்ன சொல்கிறோம், அதாவதுங்க அதிமுக பண்ணுறது எல்லாம் சரிங்கிறதுக்கு நிறைய ஊடகம் இருக்குது. அதிமுக பண்ணுறது எல்லாம் சரிங்கிறதுக்கு ஏதாவது ஊடகம் இருக்கா? இப்போ நம்மளே என்ன சொல்கிறோம், அதிமுக இருந்தாலுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் டஃப்பு தான். நம்ம அப்படி தானே பேச முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு ஜெல் ஆகலை. கண்டிப்பாக விஜய் வந்தால் கண்டிப்பாக வெற்றி. ஆனால் விஜய் வரவில்லை என்றால் ஒரு 4-3 பிரிவாக பிரிஞ்சதுன்னா யாருக்கு அட்வான்டேஜ்னே சொல்ல முடியாது. இப்போ சொல்ல முடியாது. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல், இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தான். பூத்து கமிட்டி லெவலில் இன்றைக்கி அதிமுக பலமாக இருக்குது. ஆனால் ஐடி விங்கில் பலமாக இல்லை. நீங்கள் ஐடி விங்கில் பலமாக இல்லைன்னா யூடியூப் ஃபேஸ்புக்கை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் யார் பலம் யார் பலவீனம் அப்படின்ட்டு. அப்போ அதை நீ எடப்பாடி பழனிசாமி திருத்தி கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் நடந்திருக்கேன். நிறைய அனுகூலங்கள். இந்த தெய்வ செயல்னு அரக்கோணத்தில் ஒருத்தர் மாட்டினது அதிமுகவுக்கு ஒரு அனுகூலமான செயல். ஞானசேகரன் பிரச்சனை யார் அந்த சார் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. யார் அந்த தம்பிங்கிறது ஊர் ஃபுல்லாக போய் சேர்ந்துருச்சு. லண்டன் தம்பி யாருங்கிறதே ஃபேமஸ் ஆகிடுச்சு. 3 தம்பிகள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி திமுகவினர் நம்ம பேசணும்னா திமுகவினர் ரொம்ப கேவலமாக கமெண்ட் போடுவாங்க. அது மக்களுக்கு தெரியும் யார் எப்படி ஏன் அவ்வளோ வேகமாக கமெண்ட் போடுறாங்க. அந்த கமெண்ட் போடுறவங்களுக்கு இவங்களுக்கு அமௌண்ட் ஏதோ ஏற்றிருக்காங்கன்னு சொன்னாங்க. முதல்ல 200 ரூபா கொடுத்துருக்காங்களா, இப்போ 250 ரூபா கொடுத்துட்டாங்க. அதனால் கமெண்ட் இன்னும் கொஞ்சம் வீரியமாகவே வரும். இன்னும் இவங்களுக்குன்னா டாஸ்மார்க்கில் ஊழலே நடக்குது, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. சிஎம்டியில் ஊழலே நடக்கலை, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. எந்த துறையிலையும் ஊழலே நடக்கலை. காந்தியோடைய ஆட்சி நடக்குதுப்பா. ஏன்னா அதனால தான் அது பேர் தான் திராவிட மாடல். திராவிட மாடல் இருந்தால் காந்தியோடைய ராமராஜ்யம் இருக்குல்ல, அதுதான் திராவிட மாடல். இவங்க 184 அடிக்கு முருகன் சிலை அமைப்பாங்க, அதுவும் நம்ம திராவிட மாடல்னு ஒத்துக்கணும். முருகன் மாநாடு நடத்துவாங்க, அதுவும் நம்ம திராவிட மாடல் ஒத்துக்கணும். இவங்க செய்கிற எல்லாத்தையுமே திராவிட மாடல். ஈஷா யோகா மையம்ட்டு ரொம்ப போர்க்குடி தூக்கிட்டே இருந்தாங்க. அதே ஈஷா யோகா மையம் கட்டுமானம் அங்கே உள்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. 2021 போட்ட கேஸ் இப்போ போகுது
தமிழக அரசு உச்சநீதிமன்றம் கேட்குது, இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்குது. ஈஷா யோகா மையத்தை வந்து அடக்கி ஒடுக்க போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்களே, அப்போ ஈஷா யோகா மையத்துக்கு உங்களுக்கும் ஒரு டீலிங் இருக்குமா அப்படிங்கிற மக்கள் சந்தேகப்படுவாங்களா மாட்டாங்களா? டீலிங் இருக்குன்னு நம்ம சொல்லலை, ஆனால் நீங்கள் ஏன் லேட்டாக போனீங்க? அப்போ அந்தளவுக்கு தூங்கிட்டு இருக்கீங்களா? அந்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை? இது எதை பற்றியுமே நீங்கள் பேச மாட்டீங்க. கேட்டால் வாய் ஜவடால் அடிக்கிறது, நாங்கள் வந்து நீங்கள் வந்து என்ன சார் பண்ணிட்டீங்க? 4,00,000 கோடி வந்து எடப்பாடி வச்சுருந்தா நீங்கள் 9,00,000 கோடி ஆக்கியிருக்கீங்க. பிடிஆர் அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? பிடிஆர் அவர்களை ஓரம் கட்ட வேண்டிய அவசியம் என்ன? அவர் பேசின ஒரே ஆடியோ தானே அந்த. ஏங்க, உங்களை பற்றி எவ்வளோ தரக்குறைவாக வெளியில் எல்லாரும் பேசுகிறாங்க. உங்கள் கூட இருக்கவர் ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டார், அதுக்காக அவருக்கு ஒன்றுமில்லாத இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு டிபார்ட்மெண்ட்டை போட்டு அவர் வந்து சட்டசபையிலேயே எனக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு வெளிப்படையாக பேசுகிறார். வெளிப்படையாக பேசினாரா இல்லையா? மோடி சொல்கிறான் பிடிஆருக்கு பெரிய உயர்வெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் பிடிஆர் முதல்ல வந்தபோது அவரை பற்றி வந்த செய்திகள் என்ன? உண்மையிலே தரமான ஆள், அதில் மாற்று கருத்து இல்லை. இருக்கக்கூடிய அமைச்சரில் விவரமான ஆள், ஒரு பேங்கரு. இந்த நேரம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே நிதியமைச்சராக தொடர்ந்தால் இவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்காது. அவர் நிறைய நடவடிக்கை எடுத்திருப்பார், சீர்திருத்த நடவடிக்கை. இன்றைக்கி என்னென்னா நிர்வாகமே ஒன்று இருக்காங்கிற சந்தேகம் வந்துருச்சு. ஏன் வழக்கறிஞர் படித்த ஒருத்தருக்கு நீங்கள் சுகாதாரத்துறையை கொடுக்குறீங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் நல்லா ஓடுவார், ஆனால் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வெளியில் வரக்கூடிய செய்திகளை நம்ம எதுவும் சொல்ல வேணாம். சுகாதாரத்துறையை பற்றி வெளியில் வரக்கூடிய செய்திகளே அதுக்கு சான்று. அதாவது பேசினா மட்டும் ஒன்றா ஒரு மேலே கோவப்படுறீங்க. ஒரு நடிகர் போய் அங்கே ஆள் இல்லைங்க மருத்துவர்னு சொன்னால் அவரை மிரட்டுற மாதிரி பேசுகிறீங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கி நீங்கள் சமூக நீதினு பேசி திரௌபதி அம்மன் கோயிலில் நீங்கள் பண்ண வேலை, வடகாடில் நீங்கள் பண்ண வேலை, வேங்கை வயலில் நீங்கள் பண்ண வேலை, இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் நகை கடன் வந்து எல்லோரும் வைங்க, நாங்கள் வந்தோன்னே பண்ணித்தரோன்ட்டு ஒன்றுமே பண்ணல. கல்வி கடன் ரத்து, நீங்கள் உங்களை நம்பி படிச்சுட்டு பசங்க இன்னும் தெருவில் நிற்கிறாங்க, வேலையும் கிடைக்காம. இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி ஒரு குடும்பம் சுரண்டுது அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். ஜெயலலிதாமா சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் எல்லா விஷயத்தையும் இவங்க மட்டும் கவனம் செலுத்துகிறாங்கன்னு ஜெயலலிதாமா சொன்னது மக்கள்கிட்ட எடுப்பட்டது. 2011 கல்லறை முதல் கருவறை முதல் கல்லறை வரை கலைஞருடைய திட்டங்கள் அப்படின்னு கலைஞர் சொன்னார். திமுகவை தோக்கடிச்சாங்க மக்கள். தொடரட்டும் இந்த பொற்காலம்னாங்க, திமுக மக்கள் தோக்கடிச்சாங்க. அது காரணம் ஒரே ஒரு குடும்பம். பத்திரிகை துறை, ஊடகத்துறை, விளையாட்டுத்துறை, அரசியல் துறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறை, எல்லா துறையிலும் ஒரு குடும்பம் வானளாவி அதிகாரம். ஃப்ளைட்டே வாங்கிட்டாங்கன்னு அந்த அம்மா சொன்னது மக்கள்கிட்ட எடுபட்டு திமுகவை மக்கள் அவ்வளோ டெபாசிட்டில் தொகுதி எதிர்கட்சியாக கூட கொடுக்கல. விஜயகாந்த் அவர்களும் சேர்ந்தபோது எதிர்கட்சியாக இல்லாமல் தவிச்சாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் அப்போ கலைஞர் இருந்தார், கட்சி இருந்தது. இன்றைக்கி திமுக எதிர்கட்சி ஆனால் ஒருவேளை திமுக வந்து இந்த தடவை தோத்ததுன்னா திமுகவோட நிலைமை யோசனை பாருங்கள். எத்தனை சுக்கு திமுக தோத்தாதோட நிலைமை யோசனை பாருங்கள். பாவம் 250 ரூபா வாங்குற உடன்பிறப்புகள் கமெண்ட் போடுறது காசு வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு அதிமுக பக்கம் மாறிடுவாங்க. அவங்களுக்கு என்ன கொள்கையாக இல்லையா? கமெண்ட் போடுறதுக்கு காசு வாங்குறவங்களுக்கு என்ன கொள்கை? இதை தாண்டி உணர்வுபூர்வமான திமுகவினர் சில பேர் கமெண்ட் போடுறாங்க. அவர்களும் நிலைமையை புரிஞ்சுக்குவாங்க. நம்ம மேலே என்ன கோவம்னா தனிப்பட்ட முறையில் எம்எல்ஏ அவங்களுக்கு கோவம், நான் பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. எனக்கும் வந்து திமுக மேலே என்ன கோவம், அவங்க மேலே என்ன கோவம். அதாவதுங்க, நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், அந்த கருத்தை உங்களுக்கு பிடிக்கலன்னா முரண்படுங்க. யாருடைய கருத்தாக இருந்தாலும் அதோட கேவலமாக கமெண்ட் போடுறதெல்லாம் என்னென்னா இவங்களுக்கு வந்து உள்ளேயே, அதாவது அந்த உள்ளே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சில மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இவங்களாம் ரொம்ப பயந்தாங்கொழிகளாக இருப்பார்கள். பாவம் அவங்கள பற்றி நம்ம வந்து ரொம்ப அனுதாபப்படுறோம். வேறு என்ன அவங்கள பற்றி பேசுகிறதுன்னு தெரில. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், உங்களுடைய எந்த விதமான கேவலமான கமெண்ட் இருந்தாலும் போடுங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுநிலையாளர்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், பொதுமக்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மறுபடியும் சொல்கிறோம், இவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி திராவிட மாடல் வரணும்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க திமுகவால் எதாவது ஆதாயம் பெற்றவர்கள், இல்லை வந்து நிலையவித்துவான்களாக இருப்பாங்க. அவங்கள பற்றி நம்ம பெருசாக பேச வேணாம். தொடர்ந்து நிறையா அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.